சொன்னால் நாம் பிரிந்து விட்டோமே, அதை மறுபடியும் என்ன பண்ண போறார் ஆண்டவர்? சேர்ப்பதற்காக அநீதி உள்ளவர்களாகிய நமக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம அவருடைய நோக்கம் என்ன? எதற்காக அவர் பாடுபடணும்? எதற்காக அவர் இந்த மோசமான கல்வாரி பாடுகளை அநீதி உள்ள நமக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்து இந்த நாட்களிலே கொஞ்சம் நம்ம மனம் திரும்பி இயேசுவை மறுபடியும் பாடுகளுக்கு உட்படுத்தாதபடிக்கு, மறுபடியும் கல்வாரிக்கு நேராய் நடத்தாதபடிக்கு, அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டிய நாட்களா இருக்கிறபடினாலே, கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எதற்காக அவர் பாடுபட்டார்? எதற்காக கல்வாரிக்கு அவர் கடந்து போனார்? எதற்காக சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டார்? எதற்காக? தேவனிடத்தில் சேர்க்கும்படி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த 2025வது ஆண்டுல குட் ஃப்ரைடேவை கொண்டாட ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கடந்த 10 ஆண்டுகளாக இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை நம்ம அனுசரித்து கொண்டிருக்கிறோமே, அவருடைய நோக்கத்தை புரிந்து நாம் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோமா என்பதை நினைக்கும்படியாய் சிந்திக்கும்படியான நாட்கள், நேரம் இது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் இந்த காரியங்களை செய்து முடித்து 2000 வருஷம் ஆகுது. இந்த செய்தி நமக்கு தெரிஞ்சு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ, எனக்கு 33 வருஷம் ஆகுது. என்னை தேவனிடத்தில் சேர்க்கும்படி தான் இயேசு இந்த உலகத்துல பாடுபட்டார்னு சொல்லி எனக்கு 33 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஸ்தோத்திரம். உடனே நான் அதை பிடித்து கொண்டு தேவனிடத்துல சேர்ந்து விட்டேன். எதற்காக இயேசு வந்தார்? ஸ்தோத்திரம். பிதாவுக்கும் நமக்கு இடையே இருந்த அந்த பிரிவை, பிதாவுக்கும் நமக்கு இடையே இருந்த அந்த ஸ்தோத்திரம் சண்டையை, பிரச்சனையை, சமாதான குறைச்சலை மாற்றும்படியாக, மறுபடியும் பிதாவோடு சேர்க்கும்படியாக தான் அவர் பாடுபட்டார் என்று தெளிவா வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது. ஆமென். எதற்காக அவர் பாடுபட்டார்? ஒரு தரம் பாடுபட்டார். எதற்காக பாடுபட்டார்? கான்செப்ட் என்ன? எதற்காக சிலுவை? எதற்காக கல்வாரி? எதற்காக குட் ஃப்ரைடே? எதற்காகங்க? ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படிதான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப வருஷத்தை கொண்டாடிட்டு சேர்க்கும்படின்னு போய் நேர்றதுக்கா ஒரு காலம் இல்லையா? ஒரு நேரம் இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால புரிந்து கொள்ளுங்கள், இந்த 2025ல அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் சரியானபடி அவருடைய வசனத்தை கேட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை போல உங்களாலேயே ஜீர்ணிக்க முடியாத ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா நீங்க மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி கர்த்தர்